90s கிட்ஸ் பால்கோவா யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அடிக்கடி பொட்டிக்கடலை வாங்கி சாப்பிடுவேன். வாயில் வச்சோடனே கரைஞ்சிரும். வீட்டில் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இதுக்கு 1 கப் மைதா, 1/2 கப் நெய், 3/4 கப் ஜீனியை மிக்சியில் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஏலக்காய் சேர்த்து சுகரை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் 1/2 கப் நெய் ஊற்றி நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1 கப் மைதா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்க. கட்டி விடாமல் கலந்து விடுங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சு இது ஒரு 7 to 8 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண போகிறோம். இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. நெய்யும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு சாஃப்டான இந்த மாவு பதம் கிடைக்கும். இந்த டைம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பவுலுக்கு மாற்றிட்டு இது நல்லா செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மேலே நெய் மிதக்கும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம இது 15 to 20 மினிட்ஸ் ஆற விட போகிறோம். ஆற விட்டுட்டு பார்த்திங்கன்னா இப்போது இந்த மாதிரி இருக்கும். இப்போது நம்ம பொடிச்சு வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இது நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணலாம். கையை வச்சு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்துடும். இப்போது நம்ம அதை ஒரு மோல்டுக்கு மாற்றலாம். மோல்டுக்கு மாற்றி நம்ம பீசஸாக கட் பண்ணணும். அதனால் இதை நல்லா செட் பண்ணணும் இந்த மோல்டில். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த மாவை இந்த மோல்டுக்குள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேஷ்யூ நட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 2 hours ஆற விட்டுருங்க. ஆற விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதை பீசஸாக கட் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணுறேன். நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வரும். இந்த ஷேப்பில் தான் நம்மளுக்கு பொட்டிக்கடலாம் கிடைக்கும். இதை இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு நாஸ்டால்ஜிக் ஸ்வீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.